கழுவும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறபடியால் நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற நீர் எங்களுடைய செவிகளை என்னுடைய இருதயத்தை திறந்துள்ளபடியா உடைய வார்த்தைகளை கேட்க உடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ள என்னை பரிசுத்தப்படுத்தாங்களே, என்னை ஆயத்தப்படுத்தாங்களே. பாவரிக்கை பாடலாக 167வது பாடல், நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. இந்த பாடலை 3 அடிகள் பாடி பாவரிக்கை ஏறுகிறது. ஆண்டவருடைய பாவ நிவர்த்தியை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்பி வந்தே மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே, தம்பீரான் ஒருவனே, தந்தமே தருவனே, வருதாவிலே குமாரகுரு பரமனுவேரே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. நின் பாவ தரிசனம் நின் பாத தரிசனம் அன்பான தரிசனம் நிர நிர சரி ஒரு நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. பாவியே 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 கோவியே கோவியே கன பரிவோடன் அருள் கூறி அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. பாவரிக்கை சொல்லும்போது பின்பாக சொல்லவும், பரமபிதாவே உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்து அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம்.
இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மடந்திருக்கிற யாவருக்கும் அருளப்பட கிருபை என்ற அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரத மக்களே, நீங்கள் எல்லாரும் எழுத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பிறக்குமான விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர்கள் தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மைக்கும் எல்லா அங்கீகாரத்துக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் படித்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை, அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து முழங்கால் படித்து ஆண்டவரே நாங்கள் தெரியாத செய்த பாவங்களை உம்முடைய பாதப்பட்டு வைத்திருக்கிறோம். சுவாமி, உம்முடைய கல்வாரத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய சரீர ரத்தத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை ஆயத்தப்படுத்திருக்கிற கிருபை காட்சி போட ஆப்படி ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்க நீங்க ஏற்று வளர்த்தபடி ஆட்சி வைக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மற்ற மக்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், சங்கீதம் 47, யோவான் 20:19-23 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவருடைய புத்தகத்தை, வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. முதலாவது வேத பகுதி எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், வசனங்கள் 25 முதல் 31 முடிய. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம், வசனங்கள் 25 முதல் 31 முடிய. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு முடிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் காப்பதித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் அவர்கள் மேட்டில் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியில் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும்.
அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி இருக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொங்கிய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் பாதிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோட இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்கிறார்கள். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனம். வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-10 முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-10 முடிய. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்து உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம்புகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதியதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக்கிய கலகம் இல்லாத ஞானப்பாலிகளில் வாஞ்சியாய் இருங்கள். மனுஷனால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாக்கிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிப்பு கூடாரமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விலையேறப்பட்டதும் கீழ்ப்படியாக இருக்கிறவர்களோ வீட்டை கட்டுகிறவர்களால் கல்லப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் எழுதலுக்கு ஏதுவான கல்லும் எழுதலுக்கு ஏற்றமான கண்களையும் ஆயிற்று. அவர்கள் கீழ்ப்படியவர்களால் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அதிகாரத்தில் என்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்திருக்கும் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாலும் ராஜரீகமான ஆசாரிப்பு கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் இந்த படம் வாசிக்கும். தேவனை நமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 47. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 47 1 துவங்கி கடைசி வரை மாறி மாறி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தரை பயங்கரமானவரும் பூமி எங்கும் மகத்துவமான ராஜாவாக இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நமக்கு பிரியமான யாக்கோபின் தேசத்தை நமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தள்ளினார். போற்றி பாடுங்கள், பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர்.
மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக யோவான் 20ஆம் அதிகாரம். படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ புத்தகம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் முடிய. யோவான் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் முடிய. வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நீண்ட வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டுடைய மகிமையின் பிரசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் ஆண்டவரை போற்றி பாடி துதித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் இப்போ மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஆண்டவர் கடந்த வாரம் முழுதும் ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்முடைய பிரயாணத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணத்திலே, நம்முடைய பிள்ளைகள் கடந்த வருடம் முழுதும் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு போகும்போது வரும்போதும் அவருடைய கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நன்மையினால முடிசூட்டி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தினார். அதற்கு என்னத்தை ஆண்டவருக்கு செலுத்துவோம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் மாற ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புதிகளில் மத்தியில வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் நாம் எல்லாரும் சேர்த்து ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய ஆலயத்துக்குள்ளாய் கடந்து வருகிறது. எல்லாரும் சேர்த்து ஒரு நிமிடம் பெரிய அதிசய செய்வரே சோதரம் ராஜா. இதோ இந்த ஆராதனை வேளையில பாசோதரம் ராஜா, நீர பாசோதரம் ராஜா. ஆவியானவரே எங்கள் மத்தியில உலாவே வருகிறோம். சோதரிக்கு ராஜா, பாசோதரம் ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை பாசோதரம், நம்ம தூது கொள்கிற இந்த வேலையில பாசோதரம். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு மேல ஜெபைக்கு வருவமாக ஜெபிக்கிறோம். சோதரிக்கு ராஜா, தூய ஆவியானவரே ஒவ்வொருவரையும் பாசோதரம் ராஜா. உண்மை அன்பில இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. உண்மை ஆராதிக்க பாசோதரம் ராஜா. ஆவியான கவலைகளை கண்ணீர்கள் எல்லாம் மறந்த பாசோதரம் ராஜா. ஆவியானவரே உண்மை ஆராதிக்க இந்த வேலையில சமூகத்தை ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவரே வாங்கப்பா, உங்களை வரவேற்கிற ராஜா. எங்கள் மதியில உங்களை வரவேற்கிற ராஜா. காலை வேலை ஆராதனையில பாசோதரம் ராஜா. நீங்கள் வந்தா தானே பாசோதரம் ராஜா. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்த கழிப்பும் உண்டு ராஜா. நன்றி 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 நன்றி. வராத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலது, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலது. ஆம்ராஜா, எல்லாமே உம்மாலது. எங்கள் கவலைகளெல்லாம் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் துன்பங்களெல்லாம் கணிப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் உம்மால் ஆகுகிறார்கள்.
எல்லாமே சொல்லி முடியாத அவரின் ஆட்சியை உயர்த்த
ராஜா. நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் நீர் அதிகமாக எங்களுக்கு காரியங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிற சோதரிகள் ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக பெருக வேண்டுமா ஜெபிக்கிற சோதரிகள் ராஜா. அதிக பெருக வேண்டும் ராஜா. சோதர ராஜா இதப்பா சோதர இந்த கால வேலை கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை வேலையில பாசோத்திரம் எங்களோடு உலகை வந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக துதிக்கிறோம். ஒவ்வொருவரையா பாசோத்திரம் ராஜா. நம்முடைய அபிஷேகம் வல்லமையில பாசோத்திரம் ராஜா. வழிநடத்தில் கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உங்களுடைய ஆவியானவரே எங்களை இறங்கி வந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஆவியானவருக்கு நேராக உங்க கரங்களை உயர்த்தி உங்களுடைய மனது ஆவியானவருக்கு நேராக பாசோத்திர கண்களை ஏறெடுத்து உங்களுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியில வரவேற்பு வேணுமா ஜெபிக்கிற சோதரிகிற ராஜா. உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் என்னை நினைத்து ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை பாசுகிற ராஜா. உங்களுடைய மந்தைய பாசுகிற ராஜா. உங்களுடைய சமூக பாசுகிற முன்பாக செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக பின்பாக மேலாக கீழாக நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற இஸ்ரேல் மக்களை பாசுகிறா. அந்த போரோடு மத்தியில விடுவித்த பாசுகிற ராஜா. நீர் வழிநடத்தின பாசுகிற ராஜா. இதோ இந்த உலகத்திலே நாங்கள் கவலைகளாக சிக்கி விடாதபடிய பாசுகிறோம். பரலோகத்திற்கு பாசுகிறீங்க வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய மன்னாவைய பாசுகிறீங்க ஒவ்வொரு மத்தியில ஊற்றுமா ஜெபிக்கிறோம். வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து இடர் கொள்ளாமல் ஆசீர்வதிக்க தேவனே. ஒவ்வொருவரை பார்த்தீங்க ஒவ்வொருவருக்கும் பாசுகிறாச்சு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த காலையில பாசுகிறோம். உங்களுடைய ஊழியக்காரன் சமூகத்தில் ராஜா அருள் மாறிய ஊற்றணுமா ஜெபிக்கிறோம். வார்த்தை என்று அருள் மாறிய பாசுகிறோம். அந்த பரலோகத்தில் சிறந்த பாசுகிறோம் ராஜா. எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை பாசுகிறோம் ராஜா. ஆவியானவரை பொழிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் அதை உட்கொண்ட பாசுகிறோம். உண்மைக்கென்று சாட்சியாக பாசுகிறோம். எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். புதிய சத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற அருமையான ஆயர் அவர்களை நான் திருச்சபையின் சார்பில் நான் வருக என்று வரவேற்று ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாங்கி என்றே திரு சித்தம் போல் வழி நடத்தும் புயவன் கையில் மனமோ வளைந்திடுமே. புயவன் கையில் களிமண்ணா அகதினமோ அழைத்திடுமே. ஓம் வசனம் யானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. ஓம் வசனம் தியானிக்கையில்
இதயமது ஆறுதலே காரிருள் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருள் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் கண்மனையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளும் உமது சமூகத்திலே பிரதியாயிருக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருமாக வாழ்த்து. இந்த நாளுக்குரிய தியானத்துடைய செய்தி கிரைஸ்ட் இன்விடேஷன், கிறிஸ்துவின் அழைப்பு, டு பி an expression of mission. அருள் பணியை அடையாளப்படுத்தும். அருள் பணியை அடையாளப்படுத்தும். கிறிஸ்து அழைக்கிறார். நாம் என்ன சொல்லுவோம்? இயேசு அழைக்கிறார் சொல்லுவோம். அது சொன்னா நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி. கிறிஸ்து அழைக்கிறான்னு சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் தெரியும். என கேட்டு பழகிய வார்த்தைகள் நம் செவிகளிலே இருக்குமானால் அது பழக பழக இருதயத்துக்குள்ளாக சென்று நம்மளை கொஞ்சம் மகிழ்விக்கும். அதனால இப்போ அதுதான் கிரைஸ்ட் இன்விடேஷன் என்று சொல்கிறேன். எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். மிஷன் என்பதற்கு தமிழிலே அருட்பணி. அருட்பணி என்பது தூய வார்த்தை மாற்றி தெரிந்தால் இன்னும் வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் ஊழியம். இது நன்றாக இருக்கிறது. அப்படியானால் அருட்பணி என்பது கடவுளுடைய பணியாகும். ஊழியம் என்பது மனிதருக்கு செய்கின்ற ஊழியங்கள் வேறு. ஆனால் கடவுளுக்கு செய்கின்ற ஊழியத்துக்காகத்தான் பணி அருட்பணி என்று சொல்லுவோம். அந்த அருட்பணி என்பதை ஆங்கிலத்தில் மிஷன் என்று சொல்கிறோம். இந்த மிஷன் என்கின்ற வார்த்தை ஜெர்மனியை சார்ந்த ஒரு வார்த்தை. அது கார்ல் ஹார்டன்ஸ்டைன் என்ற ஒரு அருட்பணியாளர் தான் அந்த வார்த்தையை மிஷன் என்பதற்காக கண்டுபிடித்தார். ஆனால் அது லத்தீன் மொழி, அது மிஷியோடெல் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது தான் மிஷன். அப்போ அருட்பணியை அதனுடைய நோக்கம் ஆண்டவர் நமக்கு அளித்த ஒரு வரம். அதாவது நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. வாழ்வு, மனித குலத்திற்கு ஒரு வாழ்வு உண்டு. ஆனால் அவர்கள் மதம் சார்ந்தவர்களாக இருக்கும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவை பற்றி கொள்கிறான். பல மதங்கள் இருக்கிறது. ஒன்றை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று கேட்டால் நிறைய இருக்கிறது. ஜெயின், புத்த மதம், யாரெல்லாம் அவர்களுக்கு பிடித்த கருத்துக்களை நம் வாழ்விலே ஏற்றுக்கொள்கின்றோமோ அவர்களுக்கு ஒரு மதமாக பூசி விடுகிறார்கள். அதாவது புத்த மதம் இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே புத்தர் வந்துவிட்டார். அவர் சித்தார்த்தன் சொல்லுகிறோம். அவர் ஒரு இளவரசன். வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு மரத்தடியிலே, அந்த மரத்திலே, போதி மரத்தடியிலே அவர் பெற்ற இந்த ஞானத்தை அவர் வெளியிலே மக்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அவர் மீது ஒரு கருத்து உண்டு. என்னவென்றால், மனைவியை விட்டு, அரச சபையை விட்டு வெளியே வந்தார், திருமணமானவர். அதுதான் அவரிடத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். நமது ஆண்டவர் பிறக்கும் பொழுதே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதற்காகவே
அனுப்பப்பட்டவர். இயேசு பிறந்து 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த புத்தர், இயேசுக்கு பிறகு 600 ஆண்டுகளுக்கு பின்பாக வந்தவர் முகமது நபி. இவர்களெல்லாம் அருட்பணி செய்வதற்காக வந்தவர். நாம் எப்படி வித்தியாசப்படுகிறோம் என்று சொன்னால், நம்ம ஆண்டவர் நம்மை தேடி வந்தவர், மற்றவர்களெல்லாம் தேடி போகிறவர்கள். ஏனென்று கேட்டால், ஒரு நல்ல நிலையில் இருந்து கீழே இருக்கிறவர்களை பார்ப்பது ஒரு கடினமான ஒரு சுபாவம். இதிலே நமது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை தனக்கென்று மக்கள் தங்களை அர்ப்பணித்து தங்களை துதிக்க, பாட, ஆராதிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுக்கிறார். அது பெற்றோர் மூலமாகவும் வரலாம், திருச்சபை மூலமாகவும் வரலாம். அவர்கள் மூலமாக பக்குவப்படுகிறவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்து அருட்பணிக்கு வருகிறார்கள். அந்த அருட்பணியை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்திலே பெரும் பாடு. அதைத்தான் ஆண்டவர் பட்டார். நான் எதை என் பிதாவிடத்திலிருந்து பெற்றேனோ அதை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். முக்கியமாக அந்த அருட்பணியில பெரிய பணி எது என்று சொன்னால், மத்தேயு கடைசி அதிகாரம் 19-20வது வசனத்தை பார்ப்போமானால், the great commission என்று சொல்வார். அதாவது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, ஃபர்ஸ்ட் அந்த உடன்படிக்கை நம்ம ஒன்று செய்யும், ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த ஆர்டர் தான், இதை செய் அப்படின்னு சொன்னார் பாரு, அதுதான் அருட்பணி. அந்த அருட்பணியை கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசங்களாக நான் கட்டளை இருக்கேன். அது அவங்களுக்கு உபதேசமாக மாற வேண்டும். அவர்கள் வாழ்வு நிலை மாற வேண்டும், லைஃப் ஸ்டைல் மாறணும். அப்பதான் நீ அருள்பணி செய்ய முடியும். நான் ஊழியம் செய்கிறேன்னு போயிட்டு ஒவ்வொருவரும் என்ன பண்றாங்க, அவர்களுடைய ஒரு குடும்பத்துக்கு உள்ளாக சென்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து, மனநிலையை கெடுத்து, வாழ்க்கை முறையையும் கெடுத்து விடுகிறார்கள். அது ஊழியம் அல்ல. ஒரு வீட்டுக்கு நீ இப்படியே போவாயானால் முதலில் சொல்ல வேண்டியது, அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. இதுதான் ஆண்டவர் நமக்கு. அவர் பிறப்பதற்கு முன்னமே அந்த வார்த்தை வந்துவிட்டு, மேய்ப்பர்கள் கூடியிருக்கும் பொழுது என்ன, பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம். அதே போல இன்னொரு முறையும் சொல்கிறார், உயிர் தெரிந்த பின்பும் மக்களுக்கு போகும் பொழுது பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது பின்னால் நம்ம பார்க்க போறோம், யோவான்ல பார்ப்போம். இப்போ கிறிஸ்துவின் அழைப்பு என்பது யோவான் 14:6 பார்ப்போமானால், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற வார்த்தையை நமக்கு அருட்பணியாக்க ஒரு அழைப்பை விடுத்து கூறுகிறார். நானே வழியும் சத்தியம் அப்படி சொன்னா தெரியுது. பொது மொழிபெயர்ப்பு அப்படி போடப்பட்டிருக்கிறது. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற வார்த்தை நம்மை அருட்பணி செய்வத கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு. அதுதான் நம்மளை ஆறுதல் படுத்துகிறது. கிறிஸ்துவனுடைய அழைப்பிலே வெளிப்படையாக அருள்பணியில் ஒரு சிந்தனையை விளைவிக்கிறது என்று சொன்னால், வசனத்தின் மூலமாகத்தான் நாம் தியானிக்க வேண்டும். எல்லாம் நமக்கு டீச்சிங் எது மூலமாக வருது? சத்தியத்தின் மூலமாக. சத்தியம் என்பது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையால் இயேசுவின் மூலமாக நமக்கு வருகின்ற அத்தனை வார்த்தைகளும் நமக்கு தொண்டு செய்வதற்கு, அர்ப்பணி செய்வதற்கு பயனுள்ளதாக, தியானிக்க பயனுள்ளதாக இருக்கு. முதலாவது இயேசுனுடைய அழைப்பு அது மனமாற்றத்தை அடைய செய்கிறது.
இயேசுனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆமா, அவர் அழைச்சிட்டாங்க, இங்க வா அப்படின்னு சொன்னாவே உனக்கு உள்ள ஒரு மனமாற்றம் ஏற்பட வேண்டும். அதுதான் அழைப்பினுடைய ரகசியம். இயேசு அழைச்சிட்டாங்க, நான் போயிட்டேன். அத்தனை பேர் அப்படித்தானே வந்தான். மேத்யூ பார்க்குறாரு, மீன் பிடிச்சின்னு கிடக்குறான், ஆயிரம் போகிறான். ஒவ்வொருத்தரையும் பாருங்க, எல்லாம் படிக்காதவங்க தான். அவ்வளோதான், வா அப்படியே வலையை விட்டு போட வேண்டியதான் பின்னாடி. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? நான் ஏறு போட்டிட்டு இருக்கிறேன், என் மாட்டை கழுவிட்டு வரேன், நான் போயிட்டு வரேன், என் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ என்னுடைய வேர்ல்ட்லி திங்ஸை, ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நீ உன்னுடைய அர்ப்பணியை நிராகரிக்கிறார். ஒவ்வொருவருக்கும், இது ஊழியக்காரர்களுக்கு மட்டும் நாம் சொல்வதல்ல, உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த 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 ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, பொறுப்பு உண்டு. ஊழியம் எப்படி செய்யலாம்? எங்கும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். அதுக்குன்னு உட்காந்து மேலே போட்டு பேசணும்னு அவசியம் இல்லை. நீ நடக்கின்ற முறை, பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளையாக இருக்கிறாயா, நீ வித்தியாசமாக தெரிய வேண்டும். அவள் கிறிஸ்துவன், இது தப்பு செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், கீழ்ப்படிவா, அன்போடு இருப்பா, பொறுப்புள்ளவளாக இருப்பா. எவ்வளவு காரியங்கள் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இப்படி இந்த காலத்திலே அது இருக்கிறதா? மிகவும் கடினமாக இருக்கு. அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த சினிமா சீரியல் அதெல்லாம் பார்க்கும் பொழுது கரெக்டாக கதை, இப்படி வெட்டிக்கிறது முடிய, அந்த முடியை வெட்டிக்கிட்டு சிலுவை மட்டும் கருத்து தொங்கும், டைட்டாக தொங்கும், பேர் என்னடா ஆண்டனி. கேவலமாக இருக்கும். அப்போ திருடன், கொள்ளக்காரன், ரவுடி, தலைமுடியை வேற மாதிரி வச்சுக்கிறவன், அவனெல்லாம் என்ன சொல்றது? அந்த பார்வையை தான் பார்ப்பான். அவன் பார்க்கும்போதே வில்லனா தெரியணுமா? இல்லைன்னா ஒரு பாட்டில் கையில் வச்சுப்பார், ஒரு அளவு சிகரெட்டை பேர் வச்சுப்பான். ஆனால் அவன் கிறிஸ்தவன் பேர் வைக்கிறான் போது, அங்கே தான் பிரச்சனை. ஒரு தீவிரவாதியை காமிக்கணும்னா ஃபுல்லா போட்டு விட்டுறான். யாரும் தாடி வச்சு முசல்மான் சித்தரிக்கும் பொழுதே மனதிலே பதிய வேண்டும் என்ற அளவுக்கு அப்படிதான். ஒரு போதகரா, ட்ரெஸ்ஸிங் கோடுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு போதகரா இப்படி இருக்க வேண்டும். நீ சர்ச்சைக்கு போகிறாயா, பெண்களா உட்காடித்துக் கொள்ள வேண்டும், அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும். எவ்வளவோ சட்ட திட்டங்கள் பவுல் கொடுக்கிறார். ஆனால் அருள்பணி செய்வது என்பது கேரக்டரிஸ்டிக்ஸ், உன்னுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் அது மாறும். அதுதான் அவருடைய அழைப்பு. வா என்று சொன்னாலே உன்னுடைய வாழ்க்கை முறை மாறணும். வாழ்க்கை முறை மாறல, நான் பேரு கிறிஸ்துவ, நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா வேஸ்ட். யார் ஒத்துக்கிறது? உலக பிரகாரமாகவும் இருப்பேன், ஆனால் நான் பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? முக்காடு எடுத்து கோயிலுக்கு போடுவேன். வாழ்க்கை முறை மாற வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும். மனமாற்றம் என்று சொன்னால் கெட்டதிலிருந்து நல்லதுக்கா, நல்லதிலிருந்து கெட்டதுக்கு போனாலும் மனமாற்றம் தான். ஒரு நல்லவராக இருந்து கெட்டவராக போயிட்டாலும் அது மனமாற்றம் தான். அது பேக் ஸ்லைட், பின்மாற்றம். அப்படி இருக்கக்கூடாது. பெண்கள் பொறுப்புள்ளவர், குடும்ப பொறுப்புள்ளவர், கண்கள், சமுதாயத்தின் கண்கள். அவர்கள் நிலை தடுமாறினால், தங்களுடைய கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் மாறினாலும் என்ன ஆகும்? மொத்த குடும்பமும் கெட்டுவிடும். என்னை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தில் உள்ளவர்களும் நிலை குறைந்து விடுவார், சபை குறைந்து விடும், சமுதாயம் கெட்டுவிடும். ஒரு ஸ்திரீனால், எனவே அதே ஸ்திரீ மனம் மாறினால் அவள்தான் சமுதாயத்தை கட்டுகிறவளும், அவள்தான் வீட்டை கட்டுகிறவளும் அவள்தான். இயேசு வா என்று சொல்லிவிட்டால் கிறிஸ்துவின் அழைப்பு. இயேசு அழைக்கிறார் என்றால் அங்கு மனமாற்றம் இருக்க வேண்டும். இவர்கள் மனம் மாற மாட்டார்கள் என்று எசேக்கியேல் சொல்கிறார். 34ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமே.
சுருக்கமாக சொல்ல போனால் எசேக்கியேல் 20:8 பார்ப்போமானால், எருசலேம் என்பது சமாதானத்தின் ஒரு நகர். எசேக்கியேல் 20:8 படிப்போம். அவர்களோ ஆ. என் சொல்லை கேட்க மனதில்லாமல் ம். எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். ம். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின ம். அருவருப்புகளை தள்ளி போடாமலும் ஆ. எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். அது ஆதலால் நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. நம்ம இஸ்ரவேலர்கள் யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சத்திலே வந்தவர். உனக்காக ஒரு கானான் தேசம் கொடுக்கப்படுது. நீ அடிமையாய் இருக்கிறாய். உன்னை அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி நான் கொண்டு வருகிறேன். ஆனால் நீ அடிமையாக இருந்த பொழுது என்னவெல்லாம் அருவருப்பான காரியங்களை செய்தாயோ அதை விட்டு விட்டு வெளியே வர வேண்டும். அதுதான் விடுதலை. ஆனால் அப்படிப்பட்ட விடுதலையிலே அவர்கள் இருந்த போதிலும் தங்களுடைய பழைய வாழ்வை திருப்பி பார்க்கிறார். விக்கிரக தோப்பு, விக்கிர ஆராதனை அவர்கள் மனதிலே பதிந்து விட்டது. எகிப்திலே வாழ்ந்த வாழ்க்கை விட்டு வர மனம் இல்லை. ஒருவேளை சாப்பாடோ தண்ணியோ இல்லை என்றால் நாங்கள் அங்கிருந்தாலே நலமாக இருந்திருக்கும் என்றார். அப்படியே அந்த சிந்தனை அங்குதான். இன்றைய நிலையும் அப்படித்தான். நாம் அருவருப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பழையவைகளை இன்னும் விட்டுவிடவில்லை. என்ன செய்ய வேண்டும்? களைய வேண்டும். அதற்கு ஆண்டவர் வா என்ற அழைப்பு இருக்கிறார். மனமாற்றம் இருக்க வேண்டும். ஆராவின் கசப்பை கூட அவர் பத்திரமாக மாற்றிய தேவன் கண்களால் பார்க்கிறார்கள், ஆனால் மனம் மாறவில்லை. சிவந்த சமுதிரத்தை இரண்டாக பிரிக்கிறார். நடுவிலே வந்தோம், ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் படைக்கப்பட்ட மனிதன் எதிர்பார்க்கும் பொழுது அவன் ஏமாற்றி விடுகிறான். இவையெல்லாம் மனமாற்றம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்களோ விட்டுவிட மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலையும் கூட. ஆண்டவர் அழைக்கும் பொழுது நீ வராவிட்டால் நீ அருவருப்பானவனே. அப்போ இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை மாற்றாவது நாம் மனமாற வேண்டும். ஆண்டவருடைய மகிமையை கண்டவர்கள் கூட கண்ட பின்னும் மனம் மாறாதவர்களாக அவர்கள் மட்டுமல்ல நாமும் இருக்கிறோம். அப்போ எசேக்கியேல் 20:8 பார்ப்போமானால், எருசலேம் சமாதானத்தினுடைய நகரமாக காணப்படுகிறது. எசேக்கியேல் 20:8. ஆனால் அங்கே தீமையும் அதிகமாக காணப்படுகிறது. எசேக்கியேல் 20:8 நான் படிக்கவா? அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் உனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். ஆனா எருசலேம் ஒரு சமாதானமான ஒரு நகரமாக இருக்கிறது. அவர்களுக்கு அங்கே தீமைகளும் அதிகமாக இருக்கிறது. இன்னும் நீங்க வீட்டில் போய் அப்படி படித்து பாருங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிர வழிபாடு, ஆலயத்தை அசுத்தப்படுத்துறது, இவர்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா மனம் மாற்றம் அடைய செய்வதற்கு கடவுள் அழுகிறார் என்று சொன்னால் யார் மூலமாக கொண்டாடுகிறார்? மெய்ப்பர்கள் மூலமாக. மெய்ப்பர்கள் என்றால் ஆலயத்தினுடைய ஆயர்மார்கள், மந்தையை நடத்தி செல்கின்ற ஆயர்மார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தனித்தனியாக போய் அவருடைய அருட்பணியை செய்வதில்லை. மக்களை ஒன்று கூட்டுகிறார்கள், ஒரு இடத்திலே நிறைவேற செய்கிறார்கள். அதுதான் திருச்சபை. இவ்வளவு பேர் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை ஒரே நேரத்திலே நாங்கள் கூறும் பொழுது எல்லோரு மனதிலும் பதிய முற்படுது. இது பதிய வைத்தால் யாருக்கு டச்சிங் ஆகுதோ, யாருக்கு தொடப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறுகிறது, மனமாற்றம் அடைகிறது. இதுதான் கடவுளுடைய அழைப்பின் முறை. இது என்னுடைய அருள்பணி, உன்னுடைய அருள்பணி. வசனத்தை, சத்தியத்தை, உண்மையை கேட்ட நீங்கள் வாழ்க்கை மாறப்பட்டால் நீங்கள் எத்தனை சமுதாயத்திற்கு பேர் அந்த ஆலயத்தை
உங்கள் வாழ்க்கை செயலின் மூலமாக அதை அறிவிக்கிறது. எனவே ஒன்று கூடுதல் என்பது திருச்சபை. எங்கெல்லாம் 2-3 பேர் கூடுகிறோமோ அது ஒரு சின்ன செல் குரூப், தட் இஸ் ஆல்சோ சர்ச். இந்த காலகட்டத்திலே அருட்பணி வெளிப்படையாக உணர்ந்து செயல்படுகிறதா என்று பார்த்தால் அதுக்கு 2 காரியம் 3 காரியம் சொல்லலாம். நீ மனமாற்றம் அடைந்து விட்டேன் என்ற உள் உணர்வு. அது ஏன்னா சுய பரிசோதனை செய்வோம் என்று சொல்கிறோம் அல்லவா, அது போல சொல்லுவான். One man can take the horse to the pond, but 20 men cannot make it drink. என்ன சொல்லுவான்? ஒரு மனிதன் அந்த குதிரையை குளத்திற்கு கொண்டு செல்லலாம், ஆனால் 20 மனிதர்களும் சேர்ந்து அதை குடி என்று சொன்னால் அது குடிக்குமா? குடிக்காது. அது நினைச்சாதான் குடிக்கும். ஆனா குடிப்போம் அது குளக்கரையில வரைக்கும் கூட்டிட்டு போது ஒரு மனுஷனே போதும். ஆனா குடிக்க வைக்க எத்தனை மனுஷனாலும் முடியாது. எத்தனையோ பேர் பிரசங்கிக்கலாம், ஆனால் குடிக்க வேண்டும், மனம் மாற வேண்டும், வாழ்க்கை முறை மாற வேண்டும் என்று நினைக்க வேண்டியது யார்? நீங்கள். அதுதான் அருட்பணியினுடைய கருத்து. உனக்கு புது வாழ்வு கிடைக்கிறது. புது வாழ்வு உனக்கு கிடைக்கிறது. மனமாற்றம் அடைந்தால் புது வாழ்வு. பழைய வாழ்க்கை எல்லாம் பழையெல்லாம் ஒழிந்து போயின. கிறிஸ்து உனக்கு உள் இருந்தால் பழையன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். இதுதான் அருட்பணியினுடைய உண்மையான நிலைப்பாடு. இரண்டாவதாக பேதுருக்கு வாசித்தோம். அதிலே கிறிஸ்துவின் அழைப்பை எப்படி பார்க்கிறார்? நீங்கள் உயிர் உள்ளவராய் மாற வேண்டும் என்று பார்க்கிறார். உயிர் உள்ளவராய் நான் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவனுடைய அழைப்பிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? உயிர் உள்ளவராய் மாற வேண்டும் என்று 1 பேதுரு 2:1-10 வரைக்கும் நாம் வாசித்தோம் அல்லவா? இதிலே முக்கியமாக நாம் எடுத்துக்கொண்ட தியான பகுதி 10ஆம் வசனம். முன்பு நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை. முன்பு நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை. முன்பு என்று சொன்னால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீ எகிப்திலே இருந்த பொழுது, அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க? தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை. நீங்கள் விக்கிரகங்களை தொழுது கொண்டு என்னை மறந்து விட்டீர்கள். சரி, அதே போல இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் ஏன் இப்பொழுது ஏன் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள்? அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் வந்து விட்டார். கிறிஸ்துவின் அழைப்பை நீ ஏற்றுக்கொண்டு விட்டார். 2 ஒன்று தானே? 2க்கு ஒரு வித்தியாசம் இருக்குதா? ஒரு குழந்தை பையன் அப்பா போற அப்படி கையை கொடுக்குறாரு, விரல கொடுக்குறாரு. அவன் நடக்கும்போது என்ன பண்றான்? அப்பாவுடைய விரலை பிடிச்சி நடக்கிறான். இன்னொரு ஒருத்தர் போறார். அவர் என்ன பண்றாரு? பையனுடைய கையை அவர் பிடிச்சிட்டு நடக்கிறார். இது 2 வித்தியாசம் இருக்கா? 2 பேரும் கையை பிடிச்சிட்டு தான் போறாங்க. இன்னாண்ட போறவன் பையன் கையை பிடிச்சிட்டு போறான், இன்னாண்ட போறவன் அப்பா பிள்ளை கையை பிடிச்சிட்டு போறார். 2க்குள்ள வித்தியாசம் என்ன? 2 பேரும் போறாங்க. ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு தண்ணீரை கடக்கும் பொழுது, அப்போ பையன் என்ன பண்ணுவான்? வயிற்றுல கையை விட்டுடுவான், அப்பா கையை விட்டுடுவான். அவன் மூழ்கி போவான். இந்த பக்கம் பார்க்கும்போது அப்பா பிள்ளையினுடைய கையை பிடிக்கிறான். ஆபத்து வரும்போது இன்னும் இறுக்கமாக கையை பிடிக்கிறான். அது அன்பின்
அடிப்படை. இதுதான் நம்முடைய தகப்பன். நமக்கு ஆபத்து வரும்பொழுதெல்லாம் அவர்தான் நம் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு தன்னுடைய அன்பை காட்டுகிறார். நாம் கீழே விழும்போதெல்லாம் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி, அதுதான். இன்னொரு கதையும் சொல்லணும்னா, பூனையும் குரங்கும் பார்த்துருக்கு. பூனை தான் குட்டிய எப்படி பார்க்கும்? எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்? பார்த்துருக்கோம்ல. அப்படி கட்சி தூக்கி அப்படியே போகும். அப்போ பூனை குட்டி கட்டாது, வலிக்கிற மாதிரி அப்படி கட்சி தூக்கும். இல்லை பார்த்துருக்கீங்களா? அது ஒரு குட்டி போட்டாதானே பார்க்குறது. 4-5 குட்டி தூக்கிட்டு போய் அப்படியே டிஸ்கவரி சேனல் பார், இந்த சிங்கம் கூட அப்படி குட்டிங்க அப்படி போடும். வலிக்காது. இந்த கேட் ஃபேமிலி குட்டிய பூனை தூக்கிட்டு போய் போடும். குரங்கு அப்படி இல்லை. குரங்கு குட்டி தான் பிடிச்சிட்டு போகணும். வழி இல்லை, கீழே விழுந்தா அது பூம்பாடு. இங்க இருந்து அந்த மரத்துக்கு தாவும் குட்டியோட. குட்டி தான் பிடிச்சிட்டு இருக்கோம். இதுதான் குரங்குக்கும் பூனைக்கும் உள்ள வித்தியாசம். குரங்கு குட்டி கையை விட்டுணும்னா அதுவா கையை விட்டாதான் அவுட். ஆனா சேஃபா கொண்டு போறது கட்டிக்கிற மாதிரி இருக்கும். கர்த்தர் சிருஷ்டிக்கிற மனுஷன் போய் குழந்தைய தன்னுடைய குட்டியவே கடிக்கிறேன்னு பார்க்கணும். ஷிஃப்ட் பண்ணும் ஒரு இடத்துல. கர்த்தர் நம்ம இடத்துல இந்த மனமாற்றம் அடையும் போது ஒரு இடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை மாற்றி அப்படி கலந்து போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் யூ ஆர் சேஃப். பயபக்தியோடு பத்திரமாக உன்னை கொண்டு போய் கரை சேர்ப்பார். அப்போ 2ஆம் வசனத்தை படிங்க. பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்போ ஒன்று படிக்க பார்க்கலாம். அப்படியே நான் உட்பட வரேன். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் அவ்வளவுதான். இதை எல்லாம் அடங்கிடுச்சுப்பார். அதெல்லாம் என்ன பண்ணணுமா? ஒழித்து விட்டு. துர்குணத்தை பற்றி நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பார்க்கும் போதே நம்மகிட்ட இருக்குது. 2 குழந்தைகளை விட்டு பாரு. ஒரு பிஸ்கட் ஒன்று கையில் இருந்துட்டு இன்னொரு பிஸ்கட் இன்னொரு பையன் இல்லைன்னாக்கா என்ன பண்ணும்? இது கேட்குற மாதிரி இருக்கும். அது இப்படி திரும்ப வச்சுக்கிட்டு ஷேரிங். மம்மி சொல்லிக் கொடுக்கல, எங்க மம்மி சொல்லிக் கொடுக்கல. அடுத்தது புடிங் சாப்பிடு. இவன் கொடுக்குறானா அவன் பிடிக்குவான். அப்போ அங்க நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சைக்காலஜி என்ன? கேட்கும் போது கொடுத்துரு, இல்லைன்னா அவன் பிடிக்குவான் இல்லையா? அது துர்க்கணும். எங்கிருந்து படுறதுன்னா அது என் பாவத்தில் ஆணைய நான் கற்பந்திருக்க பட்டதுனாலே அது அப்படி வருது. சகலவித கபடத்தையும். கபடம் என்றால் பொய்யான வாழ்க்கை, மாய்மானமான வாழ்க்கை, வஞ்சகம் வரவே வேண்டியது. எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணாச்சும் போகணும். உனக்கு 2 கண்ணு போகுதுடா, பரவாயில்ல, அவனுக்கு 1 போச்சே. இப்படி வாழ்க்கை. ஆனா சகலவித புறங்கூறுதல். இதை சொல்லணுமா? ஒரு கொடாடி போ, ஒரு குடம் தண்ணி கொடுக்கலன்னா மீதி எல்லா லைனும் ஃபில் பண்ணிடும். எங்க A to Z உங்க வீட்டுல இருக்கிற கதை மற்ற எதிர் வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி மொத்தமா சொல்லிட்டு எதாவது விட்டனா நாளைக்கு வந்து பிடிச்சி சொல்லு. இதுதான் குரல். ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருக்கும். குழந்தை கபடத்து குழந்தை, அது பால் குடிக்கத்தான் தெரியும்.
நம்ம கொடுக்க வேண்டியது ஞானப்பால். ஒன்றுமே இல்லாத திருச்சபை கவரற்று வருகின்ற உங்களை நாங்கள் எப்படி வழி நடத்த வேண்டும்? ஆமாம், திருவசனத்தின் மூலமாக ஞானப்பாலாகிய திருவசனத்தை உங்களுக்கு போதித்து நல்வழிப்படுத்தி உங்களை நடத்த வேண்டும். அதன்படி நீங்கள் கேட்டு நடத்தீர்களானால் வாழ்க்கை முறை மாறும். இதற்காகத்தான் இயேசு அழைக்கிறார் மனமாற்றம். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நாம உயிருள்ளோராய் வாழவும் ஆவியில் வளரவும் வேண்டும் என்பதே அவருடைய திட்டம். சித்தம் 2 சித்தம் உண்டு. ஒன்று நம்முடைய சித்தம், மனுஷகுமார், நம்ம என்ன சொல்றது, மனுக்குலத்தினுடைய சித்தம் உண்டு, ஆண்டவருடைய சித்தம் உண்டு. ஒன்று முடியலன்னா என்ன பண்ணுவோம்? தேவ சித்தம் போகணும். எப்படி சொல்லி தப்பிக்கணும்? ஆண்டவருடைய சித்தம் நல்ல சித்தம் தான் இருக்கும். பேர் மட்டும் தேவ சித்தம்னு வச்சுக்கணும். அப்போ உயிருள்ளோராய் வாழ வேண்டும், ஆவியில் வளர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எவையை விட்டு ஒழிக்க வேண்டும்? தீமையை வெறுக்க வேண்டும், வஞ்சகத்தை ஒழிக்க வேண்டும், உள்ளார்ந்த மனதோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நீ செய்ய வேண்டிய கடமைகள்லாம் அந்த 2ஆம் விட்டு ஒழிக்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு போகணும்பா வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை லீவுனா கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு பார்த்தா, ஏய் சாப்பிட்டியாடா? நான் சாப்பிடல. ஏன்? கொஞ்சம் லேட்டாயிடுச்சு, அம்மா திட்டினாங்க, டேபிள் வச்சுருக்கேன், சாப்பிட்டு சீக்கிரம் கோயிலுக்கு போடா சொல்றாங்க அம்மா. காதல கூட வாங்குறது. இங்க வரும் முதலே கண்ணு சாப்பிட்டாடா அப்படின்னு ஒரு பாஸ்டர் கேட்கிறாரு. ஒருத்தர் நான் பார்த்து, நான் சாப்பிட நான் மதியானம் தான் சாப்பிடுவேன், இப்போதான் வந்தேன். ஒர்க் while you work, play while you play, that is the way to be happy and free. சின்ன பிள்ளையில நர்சரி ஸ்கூலில் சொல்லி கொடுத்து வேற நேரத்தில் வேலை செய்ய, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடு, தூங்குற நேரத்தில் தூங்கு. அதுதான் வாழ்க்கை முறை. சிஸ்டமேட்டிக்காக நமக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்கிறான். அதன்படி நம்ம வாழ வேண்டும். கோயிலுக்கு 1 மணி நேரம் வந்துட்டு போயிட்டா போதுமா? மனம் மாற்றம் அடைந்தாயா? காணிக்கை போடுவது மட்டுமா? உன் உள்ளத்தை திறந்து உள்ளத்தை கொட்டு ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தவர் உன் வாழ்க்கை முறையை மாற்ற காத்துக் கொண்டிருப்பார். முடித்து கடைசியாக கிறிஸ்துவனுடைய அழைப்பு சமாதானத்தை கொடுத்து, யோவான் 20ஆம் அதிகாரம் 19 to 23 வரை நாம் வாசித்தோம் இல்லையா? 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். அவர் எங்க போனாலும் ஒரே வார்த்தை, அவர் சொல்ற வார்த்தை, பயப்படாதீர்கள், சமாதானமாயிருங்கள். ஏன்னா இது 2மே நம்மளால முடியாது. பயப்படாமல் இருக்க முடியாது, சமாதானமும் முடியாததை செய்யறது தான். எல்லாம் கூடுமே, பார்த்து பாருங்க, கூடுமே எல்லாம் கூடுமே, அவரால் தான் கூடும். நம்ம கூடாத காரியம் எல்லாம் தேவனால் கூடும். இப்போ சமாதானத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சமாதானம் வேறு எங்கும் இல்லை. சமாதானம் யார் இடத்தில் இருக்கிறது? என் சமாதானத்தை உங்களுக்கு தெரியும். சமாதானம் என்பது வெளியில் அல்ல, என்னுள்ள இருக்கிறது. சமாதானத்தை நான் பெற வேண்டும், நான் அடைய வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் எங்கும் மற்றவர்கள் நமக்கு தர முடியாது. நீயே உருவாக்கி உனக்குள்ளாக இயேசுவுக்குள் இருந்தாய், இதை கண்டிப்பாக கற்றுக்கொள்வார். எனவே துயரப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவாரா? தப்பா சொல்லிட்டேன். அப்போ நம்மகிட்ட இருக்கிறது, கலங்கி நிற்கிறோம், துயரப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், பழைய எகிப்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். இவை எல்லாம் அழிந்து சமாதானத்தை பெற வேண்டும் என்றால் யாருடைய அழைப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றாவது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது உன்னுடைய காதிலே மெல்லமான வார்த்தையை கேட்கும், மெல்லிய சத்தம் ஒன்று கண்டிப்பா we have to go through that word. எல்லா காதிலும் ஆண்டவர் மெல்ல அழைப்பார். அது ஒரு நேரம் வரும்.
மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? அப்பதான் நீ என்ன ஆடுகளை மேய்ப்பாயாக. பார்க்கலாம். பெரிய தீர்க்கதரிசி எலியா எசபேலே தேய்ச்சிட்டு போறான், ஓடுறான், போய் குகையில போய் உழுந்திக்கிறான். நான் மறுநாடிவேன். எத்தனை நாள் உள்ள கிடக்குது? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். வா, சாப்பிடு, குசி, போ, நட. என்ன சொல்ற? பெரிய அக்னி சத்தம் கேட்குது, பெரிய காத்து கேட்குது. அங்கே ஆண்டவர் இல்லை. கடைசியாக தென்றலை போல மெல்லிய சத்தத்திலே ஆண்டவர் இருந்தார். என்றைக்காவது உன் காதிலே கண்டிப்பாக வரும். அந்த சமாதானத்தின் ஒளி கண்டிப்பாக உன் காதில் கேட்கும் பொழுது அவருடைய அழைப்பை நீ ஏற்றுக்கொள். சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கையை ஆண்டவர் தந்தார். அவர் இஸ் ரெடி. நீங்க ரெடியா? பார்த்துக்கோ. இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருவார். கர்த்தருடைய ஆண்டவருடைய வார்த்தை கேட்கலாம். நேராக திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அப்பம் பெற்றோர் பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் ஜெப நிலையில இருப்போம். ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருப்பதற்காக நினைப்பூட்டும் ஞாபகத்தை நாம் செய்ய வேண்டிய ஒரு கடற்காரம் சாத்திரமது. இவை என்னவென்றால் அப்பம் பிட்டு என்றிருப்பது. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்கள் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தெரிந்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து நாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி அவர் பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிவிக்கிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையும் உயிர்த்தெழுதலையும் பரவேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியாராகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.
இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு தந்தருளப்பட்ட தைரியத்தோடே சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இரக்கமுள்ள ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய கல்வியில் சேர துணியாமல் தேவரையுடைய இரக்கத்தையை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேதையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் குறிப்பிக் கொள்ள நாங்கள் பார்த்தன அல்ல. ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சம் நம்முடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவம் உள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தவர்களோ. ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்துகிற தேவாட்டுக்குட்டியே, உலகத்தின் பாவத்தை சுமந்துகிற தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை தாரும். ஆமென். உங்களுக்காக கல்வாரி சிலுவிலே பிடிக்கப்பட்ட ஆண்டுடைய சரீரமாய் இருக்கிறது. இது உங்களுக்காக கல்வாரி சிலுவிலே சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். கடவுளுடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. ஆயத்தம் உள்ளவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே கொண்டு செல்லலாம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. Gracias.
உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு போய் வர கிடவீர்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். தேவகுமாரனாம் ஜீவனப்பத்தை நித்திய அவருடன் என்றும் சேவித்திட கர்த்தரின் சந்நிதியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா. கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தமாக இருக்கிறது. இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம் என நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருப்பற்றினார். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு போய் வர கிடவீர்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பின் வீரந்தாவே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் தோய போவே இருதய சுத்ததிடனாமே. இன்பமிதான் தேவ அன்பின் விருந்து சேரு தாமதமும் இல்லாதே போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா. தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே படிமண்ணான என்னையோமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தூயவனே உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு போய் வர கிடவீர்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். வேறுமையான பாத்திரங்கள் வேறு தராமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையோமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம்.
இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். வேலை போகாத பாத்திரம் நான் இருந்த வேலையெல்லாம் கிருபையால் போகத்திடுமே. தடைகள் யாவும் நீக்கிடுமே. நம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உங்களுக்கே உடமையாக்கிடுமே. இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு கடவுளாக கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அதாவது விடுபட்டவர்கள் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் எழுந்திருந்து பொதுவான விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனான ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு ரத்தம் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோருக்கு எழுந்தருளினார். பரமனுக்கு சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்த்தவரையும் கணித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பசுவான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இந்த வண்ணமாகவே ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் நம்மையும் நம் காணிக்கையும் ஆண்டவருக்கு என்று நாம் படைப்போம். ஆயர் அவர்கள் முன்பாக நிற்கும் பொழுது நீங்கள் மாத சந்த காணிக்கையை படைக்கலாம். பொதுவான காணிக்கை திரு விக்னேஷ் அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். புத்தெழுச்சி பாடலில் 386வது பாடலை சோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனே என்ற பாடலை நாம் பாடும் பொழுது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். சோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை இயேசு மராஜனை வணங்கிடுவே. தேவாதி தேவனை இயேசு மராஜனை வணங்கிடுவே. Amen.
சபையார் அமரலாம். இப்பொழுது திருமண அறிக்கை வாசிக்கப்படும். வாசிக்கிறதுக்கு முடித்த பின்பு மாப்பிள்ளை நிரஞ்சன் அவர்கள் இந்த பக்கமும், மகள் பெண் வந்து செல்லின் அவர்கள் இந்த பக்கம் வந்து நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமுள்ள நாள். ஏன்னா அவருடைய திருமணத்துக்கு முன்பாக ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவரோடு ஜெபித்து திருமண நாளிலே நாளை தினத்தில் அவர்கள் இணைய போயிருக்கிறார்கள். எனவே இந்த விவாக அறிக்கையை தொடர்ந்து 2 பிள்ளைகள் முன்பாக வந்து நிற்கும் போது அவளுக்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த மெய் விவாக அறிக்கை. வேலூர் மாவட்டம் பெருமுகை கிராமத்தில் வசிக்கும் நமது திருச்சபையை சார்ந்த திரு எம் மணி, திருமதி ரெனிகா மேரி அவர்களின் மூத்த குமார்த்தி எம் ஜெர்லின் எப்சிபா என்பவருக்கும், வேலூர் மாவட்டம் பெருமுகை கிராமத்தில் வசிக்கும் நமது திருச்சபையை சார்ந்த திரு எஸ் முரளிதரன், திருமதி எம் மகேஸ்வரி அவர்களின் மூத்த குமாரன் எம் நிரஞ்சன் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயித்த வண்ணம் வருகிற மே மாதம் 13ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு சிஎஸ்ஐ செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் சொசைட்டி ஆலயத்தில் திருமணம் நடைபெறும் என்பதை திருச்சபையாருக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமணத்தில் இவர்கள் இருவரும் இணையக்கூடாதபடிக்கு ஏதேனும் நியாயமான காரணம் இருந்தால் அதை சபை மூப்பருக்கு போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நிரஞ்சன் அவர்களும் ஜெர்லின் அவர்களும் முன்பாக வந்து இருப்பார்கள். இப்பொழுது அவர்களுக்காக, அவருடைய திருமண ஆராதனைக்காக, அவருடைய திருமணத்துக்காக நாம் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஆயரோடு சேர்ந்து நம்ம அவருக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த 2 பிள்ளைகளும் நம்முடைய திருச்சபை சார்ந்து இருக்கிறபடினால ஆண்டவர் இந்த 2 பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக நாளை மாலை நம்முடைய ஆராதனையில, நம்முடைய ஆலயத்தில் நடக்க போகிற திருமண ஆராதனைக்காக ஆண்டவர் இந்த திருமண ஆராதனை வந்து கலந்து கொண்டு இந்த 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து நடக்க போற வரவேற்பு நிகழ்ச்சியில ஆண்டவர் கலந்து கொண்டு குறைகளை நிறைவாய் மாற்றும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை அருமையான நிரஞ்சன் வேறொரு குடும்பத்துல குழந்தையாக பிறந்து வளர்ந்து அநேக காரியங்கள் வேறுபட்டு இருக்கும். மகள் ஜெர்லின் வேறொரு குடும்பத்துல
பிறந்து வளர்ந்து வேறொரு சூழ்நிலையை வளர்ந்திருப்பார். இப்போ இந்த 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி திருமணத்தின் மூலமாய் இணைக்கப் போகிறார். எனவே பிள்ளைகள் நீங்களும் என்னன்னா நம்முடைய பாவங்களை சிறு வயது முதல் செய்த பாவங்களை நீங்க அறிக்கை செய்து இந்த இரவிலே நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனால் நாளை நடக்க போறது பரிசுத்த தெய்வீக ஆராதனை. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த திருமணம் நடக்க போகிறது. நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமா நினைக்கலாம், ஆனா ஆண்டவரே இந்த இடத்துல வந்து இந்த 2 பேருடைய திருமணத்தை நடத்தி கொடுக்க போகிறார். ஒருவேளை பிஷப் ஐயா நாங்கள் நடத்தலாம், ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க வரப்போகிறது. 2 பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எல்லாரும் இந்த 2 பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நிறைந்தனுக்காக தெரியனுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்துற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கும்படியாய் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ நாளை தினத்துல திருமணத்தின் மூலமாய் இணைய போகிற அருமையான இந்த 2 பிள்ளைகளுக்காக 2 குடும்பத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அருமையான மகன் நிறைந்தனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோருக்காக, உடன் பிறந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த மகனை உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே உச்ச தலைமுதல் உள்ள கால்வரை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே திருமணத்துக்கு ஆயத்தப்படும்படியாய் அவன் சிறு வயது முதல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாளை திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் இந்த நேரத்தில் மகனை உடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். அவருடைய பெற்றோர்களை, உடன் பிறந்த சகோதர சகோதரி குடும்பத்தின் பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். அதே போல மகள் ஜெர்லின் எப்சிபாவுக்காக நாம் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய பெற்றோருக்காக, உடன் பிறந்த சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மகள் சிறு வயது முதல் செய்த பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் அதனுடைய மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நாளை நடக்க போற திருமணத்துல மகளை ஆயத்தப்படுத்தும்படியாய் இந்த நாள் எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2 பிள்ளைகளையும் உம்முடைய சித்தத்தின்படி நீர் இணைக்க போறீரே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி திருச்சபையாய் இணைந்து உமக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, இந்த 2 பிள்ளைகளுடைய திருமண ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க பரத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவரே, இந்த 2 பிள்ளைகளையும் திருமணத்தின் மூலமாய் நீங்க இணைக்க போறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த திருமண ஆராதனை ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து நடக்க போகிற ஆண்டவரே வரவேற்பு நிகழ்ச்சி கூட நீங்க வந்து காணாவூர் கல்யாணத்துல கலந்து கொண்டு குறைகளை நிறைவாய் மாற்றின தேவன். அருமையான நரங்கன் தெரியனுடைய திருமண ஆராதனையிலே வரவேற்பு நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்து கொண்டு குறைகளை நிறைவாய் மாற்றி பிள்ளைகளை 2 குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசனத்தினாலே இடை கட்டும்படியாய் உடைய திருமண வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் உம்மை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாய் இருக்க நீதாமே கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசனத்தினாலே இடை கட்டும் ஆசீர்வதி. நாளை ஆண்டவரே திருமணத்தை நடத்தி வைக்க போகிற என்னுடைய பிஷப் ஐயாவுக்காக, அருமையான என்னுடைய ஆயருக்காக, அடியனுக்காக, என்னோடு வரப்போகிற ஒவ்வொரு ஆயர்மாருக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆராதனை நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய், தொடர்ந்து நடக்க போற வரவேற்பு நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய், இயற்கை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் எல்லா துதி கன மகிமை உமக்கு சொல்லுங்க. இயேசு முச்சமக்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நம்முடைய செயலாளர் அவர்கள் நம்முடைய திருச்சபைக்கான அறிவிப்பை இப்பொழுது வாசிப்பார். சபைக்காக அறிவிப்பு. இன்று நம்முடைய ஆராதனையிலே நம் மத்தியில்
ஆண்டவருடைய வார்த்தையை கலந்து கொண்ட நம்முடைய மூத்தாயர் அவருக்கு திருச்சபை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை மாலை 4:30 மணி அளவில் நம்முடைய திருச்சபை சார்ந்த திருமதி ரேணுகா மேரி அவருடைய மகள் ஜெர்னில் என்பவருக்கும் திரு முரளிதரன் திருமதி மகேஸ்வரி அவருடைய மகன் திரு நிரஞ்சன் என்பவருக்கும் திருமணம் நம்முடைய சபையில் நடைபெறும் இது என்பதால் திருச்சபை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபை மக்கள் அனைவரும் இந்த திருமணத்தை வந்து கலந்து கொண்டு மணமக்களை ஆசிரியக்குமாறு அன்புடன் திருச்சபை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஆராதனை நடைபெறும். இது சபை சார்பு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு என்னன்னா, நாளை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நம்முடைய மகன் ஜெல்லின் மகன் நிரஞ்சனுடைய திருமணம் நம்முடைய ஆலயத்தில் நடக்க போகிறது. திருச்சபை மக்கள் எல்லாரும் நீங்க வந்து கலந்து கொள்ளணும், அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த திருமண ஆராதனை முடிந்த பிறகு எல்லாருக்கும் இங்கிருந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து மண்டபத்துக்கு போகிறதுக்கு வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு குடும்பத்தின் சார்பாக நான் அறிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னொரு ஜெப விண்ணப்பம். என்னுடைய இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையில ஆராதனையிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய அக்கா மகள் மருமகன் டென்சி ஃப்ளோரா மற்றும் கேசவன் ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள். அவரை நான் திருச்சபையின் சார்பிலே நான் அன்போடு கூட நான் வரவேற்கின்றேன். அது மாத்திரமல்ல, ஜெர்மனியுடைய உடன் பணியாற்றுகிற அருமையான பிள்ளைகள், சிஎம்சி மருத்துவமனையில் பணியாற்றுகிற பிள்ளைகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் திருச்சபையின் சார்பிலே நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அண்ணன் சென்னையிலிருந்து அண்ணன் அவர்களும் அக்கா அவர்களும் என்னுடைய மாமியார் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் திருச்சபையின் சார்பிலே நான் வருக என்று நான் வரவேற்கின்றேன். ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் கேசவநாதன் டென்சி ஃப்ளோரா அவர்கள் நம்முடைய ஆலய கட்டுத நிதி காணிக்கைக்காக ரூபாய் 500 படைத்திருக்கிறார்கள். மிஸ்டர் செல்லம் பீட்டர் பேங்க் நகர் அவர்கள் தசமமாக காணிக்காக ரூபாய் 1500 படைத்திருக்கின்றார்கள். திரு முகுந்தன் லலிதம்மா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக சோத்திர காணிக்கை ரூபாய் 500 படைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பொதுவான காணிக்கை மாத சந்த காணிக்கை படைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக தன்னுடைய மகன் நிலவழகியுடைய மகன் சுமையினமா இருக்கிறார். ஆனால் அவருடைய குடும்பத்தின் சார்பாக 10 முட்டைகள் இங்கே காணிக்கையாய் படைத்திருக்கின்றார்கள். அந்த குடும்பத்திற்காக அந்த மகனுக்காக நாம் ஜெபிக்க பண்ணப்பட்டிருக்கோம். அதே போல என்னுடைய சகோதரி பெரிய அக்கா ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க, ரெபேக்கா ராஜரத்னம். அவருடைய மகனும் மருமகளும் கனடா தேசத்தில் இருக்கின்றார்கள். இன்று அவங்களுக்கு மருமகளுக்கு டெலிவரி டேட். ஆனால் பெற்றோர்கள் யாருமே கூட இல்லை. கணவனுடைய பெற்றோரும் இல்லை, மனைவியுடைய பெற்றோரும் இல்லை, தனியாக இருக்கிறாங்க. இந்த நாளிலே அவர் மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க டெலிவரிக்காக. எனவே ஆண்டவர் குழந்தையும் தாயுமாய் சுகமாய் பிரித்தெடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் சேர்த்து நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்துல ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இப்பொழுது ஆயர் அவர்கள் நம்ம எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் முடிப்போம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்துற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவரே, காலை 9 மணி தொடங்கி 11 மணி வரை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவரே, உம்மை பாட, உம்மை துதிக்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய சரீரத்தில் ரத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய், இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இதோ பொதுவான காணிக்கை படைத்திருக்கிறேன், ஒவ்வொரு கரங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். மாத சந்தா காணிக்கை படைத்திருக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து வந்து காணிக்கை படைத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கேசவனுக்காக, அவருடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை நீங்க பிரயாணத்தை வாய்க்கப்பட்டு சுகபத்திரமாய் எங்க மத்தியில் கொண்டு சேர்த்த கிருபைக்காய் சொல்கிறோம். இதோ மாத சந்தா காணிக்கை படைத்திருக்கிற மிஸ்டர் செல்லம் பீட்டர் குடும்பத்துக்காக, அவருடைய மாத வருமானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். முகுந்தன், லலிதம்மா, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. சோதர காணிக்கை படைத்திருக்கிறார்கள், என்ன நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார்கள் தெரியாது ஆண்டவரே. அவருடைய நோக்கங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது முட்டையை காணிக்கை படைத்திருக்கிற அருமையான நிலவழிக்காக, அவருடைய கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, சுகவீனமாக, அவருடைய மகனுக்காக சுவாமி சுகப்படுத்துங்க. நீங்க உங்களுடைய காயப்பட்ட கணத்தினால தொட்டு சுகப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறாங்க. இதோ இந்த நாளிலே எங்களோடு உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அருமையான ஆயருக்காக ஜெபிக்கிறோம். அவரை பலப்படுத்துங்க. இன்னும் வல்லமையாய் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாய் நீங்க எடுத்து அவரை பயன்படுத்தும்படியாய் ஆண்டிக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அருமையான மகன் நிரஞ்சனுக்காக ஜெபிக்கிறோம், ஜெயலலிதாவுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நாளை திருமணத்தின் மூலமா இணைய போகிற அருமையான பிள்ளைகளுக்காக, எழுந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க வந்து அந்த திருமண ஆராதனை நீங்க நடத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதோ கனடா தேசத்தில் இருக்கிற அருமையான மகன் ஜாய்க்காக, அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். இதோ பிரசவத்துக்காக மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே பரம வைத்தியராக இருந்து குழந்தையும் தாயுமாய் சுகமாய் நீங்க பிரித்தெடுக்க போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நீங்க சாட்சியுள்ள குடும்பமாய் நிறுத்த போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்து ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, புதிதாய் வந்த ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதித்து வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியா நீங்க திரும்பி பாராட்டபடியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பலத்தினால இடைக்கட்டபடியா, உங்களுடைய மகிமையினால நிரப்பபடியா, உங்களுடைய பரிசுத்த ஆவியாலே ஒவ்வொருவரை நிரப்பி வருகிற வாரம் முழுதும் உடைய பிரசத்தினால இடைக்கட்டி நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். மீதியான காரியங்களை கருத்து அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க. இதோ பொறுத்தனை காணிக்க கொடுத்திருக்கிறேன். இந்த முட்டைக்காக ஜெபிக்கிறோம், அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. காணிக்கை கொடுத்த எல்லா காரணங்களையும் அதை கருத்துறேன், நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசத்தினால இடைக்கட்டும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முச்சமக்கு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் மறாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், குறிப்பாக திருச்சபையிலே நாளை நடக்கப் போகின்ற திருமணமாகின்ற அந்த பிள்ளைகளுக்காகவும், அவர்களோடும், அவர்கள் குடும்பத்தவரோடும், திருச்சபையாரோடும், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற பிள்ளைகளோடும், எங்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை வார்த்தையோ அப்பத்தாலே ஓசேது வாரப்பியோ இப்போதுமை பேடி வந்து மானதார போகிறோம். மோஜரோக திருத்தாலித்து ஓமை வாழ்த்தித்தோழ
சமாதானத்தோடு போய் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. கடந்த மாதத்திலே நடந்த அந்த VBSல